புத்த பகவான் அவரை பிரார்த்திக்கிற ஆட்கள், அதாவது பௌத்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிற இடத்துல தான் அந்த கோயிலை கட்டணும். இந்து கோயில்கள் இலங்கையில் இல்லாத இடம் இல்லை. ஆனால் இந்து மக்கள் வாழ்கிற இடத்த தான் இந்த கோயிலை கட்டினு. ஒரு சின்ன விகாரை கட்டி அதுக்கு ஒரு பௌத்த துறவியராளை போட்டு அங்கே இப்போ சிங்கள மக்கள் எல்லாம் வந்து அது ஒரு பெரிய வேடிக்கையாக பார்த்து கொண்டு போகிறாங்க. இதே பிரச்சனை தான் இப்போ தையட்டியையும் தொல்பொருளியல் திணைக்களம் கைப்பற்றி இருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இப்போ நீதிமன்ற உத்தரவு வருதுன்னா அப்படி ஒரு இருந்தால் தான் நீதிமன்றம் உத்தரவு போடும். அன்றைக்கு நடந்த போராட்டம் நடக்க ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர், ஆனால் பேரை குறிப்பிட விரும்பல, அவர் வேற அந்த போலீஸார் அவரை உள்ளுக்கு விட்டீங்க போய் பார்த்து விகாரியை சுற்றி ஒரு 50 குடும்பமோ 100 குடும்பத்தை கொண்டு வந்து குடியேற்றுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கு. தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்றுணையணும்டா தலைவர் பிரபாகரன் இருந்தால் தான் ஒன்றுணையும். தொடர்ச்சியாகவே மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களை மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தையிட்டி விகாரி விவகாரம், அதாவது சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட இந்த விகாரிக்கு எதிராக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் இவ்வாறாக போராட்டம் பொதுமக்கள்னாலும் சமூக அமைப்புகள்னாலும் முன்னெடுக்கப்படுகிறது. அந்த வகையில் அண்மையில் ஞாயிற்றுக்கிழமை நடந்த இந்த போராட்டமானது பல்வேறுபட்ட சர்ச்சைகளை தோற்றுவித்ததாக அமைந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த போராட்டத்தினுடைய பின்னணி என்ன மற்றும் இந்த விகாரி பிரச்சினை தொடர்பாக ஏராளமான விடயங்களை பேச இருக்கின்றோம். அந்த வகையில் தமிழரசு கட்சியினுடைய வலி தெற்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய சுரேஷ்குமார் அவர்கள்தான் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். குறிப்பாக இந்த போராட்டம் தொடர்பாக பல விடயங்கள் பேசப்படுகின்ற சூழ்நிலையில் புதிய ஒரு அரசாங்கம் உருவாகி அந்த அரசாங்கம் சொல்கின்றது இலங்கையர்கள் அனைவரும் ஒரே குடையின் கீழ் பயணிப்போம், அதே நேரத்தில் ஒரே மக்கள் அனைவரும் பொதுவானவர்கள், எந்த விதமான இன பாகுபாடு இல்லை என்று சொல்லியும் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்று சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு 1 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது. உண்மையிலே இந்த சட்டம் அனைவருக்கும் பொதுவான இருக்கிறதா? இந்த தையிட்டி விகாரி பிரச்சனை தொடர்பாக தையிட்டி விகார சம்பந்தமாக நாங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு போராட்டம் உண்டு. அதாவது வெளிவடக்கு பிரதேச சபையின் உறுப்பினர்கள், தவிசாளர்கள், அனைத்து பிரதேச சபை உறுப்பினர்களுக்கும் ஒரு கோரிக்கை விட்டார்கள். அங்கே ஒரு புதிய புத்தர் சிலை ஒன்றை கொண்டு நிறுவுவதற்கு தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அதனை தடுத்து நிறுத்த வேண்டும், மக்கள் காணிகளை அவர்கள் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்து ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை நடாத்துவதற்கு தீர்மானித்து அந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கும் பொழுது திடீரென அங்கே போலீஸார் குவிக்கப்பட்டிருந்தார்கள். நாங்கள் அப்பொழுது அங்கே விகாரைக்குள்ளே நுழையவில்லை, அவ்வீதி வழியாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொழுது திடீரென போலீஸார்கள் வேலன் சுவாமி, மற்றது நிரோச்சன் என்கின்ற வலிகிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர், மற்ற சார்ஜன் என்று வெளிவடக்கின்ற உறுப்பினர், இப்படி அதில் நின்றவர்களை அப்படி அந்த ஒரு காட்டு மிராண்டித்தனமாக பிடித்து அவர்களை கைது செய்து பலாலி போலீஸ் நிலையத்திலே ஒப்படைத்து அதன் பின்னர் அவர்களை நீதிமன்றத்திலே ஒப்படைத்து பிணையில் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தாலும் இன்று வேலன் சுவாமிகள் அன்றைய தினம் நடந்த சம்பவத்தினாலேயே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இப்பொழுது சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருகின்றார். நாங்கள் இந்த தையிட்டி விகாரை சம்பந்தமாக இன்று நேற்று தான் போராட்டம் நடைபெறுகின்றதாண்டு இல்லை. இது ஆரம்ப காலத்திலே ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களிலே எல்லாம் நடக்கின்றது. நான் இன்றைக்குத்தான் போராட்டத்திலே கலந்து கொள்வதண்டில்லை. இப்போ கடந்த முன்னைய அரசாங்கத்திலே நான் ஒரு முன்னைய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற கட்சியில் ஒரு உறுப்பினராக இருந்த காலத்திலும் நான் தையிட்டி விகாரையிலே போராட்டங்களை நடத்தியிருக்கின்றேன். அங்கு சென்று அன்று இலங்கை தமிழரசு கட்சி, இலங்கை அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த காலத்திலேயும் போராட்டம் நடத்தியிருக்கின்றது. அப்போ நாங்கள் தனியாக விகாரை தான் எங்களுக்கு பிரச்சனை என்று இல்லை. இதில் எங்களுக்கு இப்போ மக்களின் காணி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். உண்மையிலே
இந்த ஒரு விடயத்தில் சட்டத்தினுடைய அதாவது நீதிமன்றத்தினூடாக நீங்கள் நீதிமன்றத்தை அவமதிக்க கூடாது என்ற ரீதியில் உங்களுக்கான தடை உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இங்கே இன்னும் ஒரு விடயம், சட்டவிரோதமாக இங்கே விகாரை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்று சொல்லி சொன்னால் ஏன் இவ்வாறான ஒரு பிரிவு நிலை காணப்படுகிறது? இது தொடர்பாக இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடு எவ்வாறாக இருக்கிறது? இப்போ விகாரை கட்டைக்குள்ளே எங்களுக்கு தெரியாது. அது உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த பொழுது அங்கே அந்த விகாரை கட்டப்பட்டது. அதன் பின்னர் படிப்படியாக மயிலிட்டி தையிட்டி பகுதிகளை விடையக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவத்துக்கு மேலே அந்த கோபுரம் மாதிரி உயரைக்குள்ளான் மக்கள் கண்டுட்டு இந்த போராட்டத்தை ஆரம்பித்தது. ஆனால் விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது ஒரு தனியார் காணி. இதை இன்றைய அரசாங்கமும் அன்றைய அரசாங்கமும் புரிந்து கொள்ளணும். ஒரு பொதுமகன்ற காணியில் அவன்கிட்ட இருந்த அந்த காணியை கொள்முதல் செய்யாமல் கட்டுறது சட்டவிரோதம் தான். அடுத்த பிரச்சனை என்னென்று சொன்னால், நான் பௌத்த மதத்தை மதிக்கிறேன், புத்த பகவானுடைய கொள்கைகளை மதிக்கிறேன். ஆனால் புத்த பகவான் அவரை பிரார்த்திக்கிற ஆட்கள், அதாவது பௌத்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிற இடத்துல தான் அந்த கோயிலை கட்டணும். அப்போ பௌத்தர்களே இல்லாத ஒரு இடத்துல ஒரு புத்த பகவானுடைய ஒரு விகாரியை கட்டுற என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இது நாங்கள் அக்கிரமம் என்று தான் சொல்லுவோம், அநீதி. இப்போ நாங்கள் இந்து கோயில்கள் இலங்கையில் இல்லாத இடம் இல்லை. ஆனால் இந்து மக்கள் வாழ்கிற இடத்த தான் இந்து கோயிலை கட்டினோம். ஏன்? இந்து மக்கள் அங்கே வந்து பிரார்த்தனை செய்யும். இப்போ புத்த பகவானை பிரார்த்தனை செய்கிறதுக்கு பௌத்த மக்கள் அங்கே இருந்தால் தானே அதை கட்டலாம். அதாவது தனியாக பெரிய ஏக்கர் கணக்கான காணி அன்றைக்கு நடந்த போராட்டத்தில் நாங்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் நின்றாலும் காணி உரிமையாளர்களும் அங்கே பங்கு பெற்றிருந்தார்கள். அதிலே காணி உரிமையாளர்கள் ஒரு பெண்ணொருவர் எந்த காணியை என்னட்ட தாங்கோ, அதைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். உண்மையிலே வந்து அந்த இந்த பௌத்த விகாரை என்பது எதில் நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்பதற்கு அப்பாலே அது அந்த குறிப்பிட்ட மக்களுடைய காணியாக இருக்கிறது. அங்கே சட்டவிரோதமாக அவர்கள் அத்துமீறி தான் அங்கே விகாரியை நிர்மாணித்திருக்கின்றார்கள். இதுதான் அந்த மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். இதே நேரத்தில் அந்த வீதிகள் கூட பிளாக் பண்ணி இருந்தது, அந்த வீதிக்கு அங்காலே போக இயலாதுன்னு சொல்லி. இது எந்த விதத்தில் நியாயமானதாக இருக்கிறது? நீங்கள் நான் தையட்டி விகாரையை பற்றியும் விஷயத்தை கதைக்கிறேன். இதே பிரச்சனை எங்கள் கந்தரோடையிலேயும் கொண்டு இருக்குது. மூலத்தெருவின் தொல்பொருளியல் திணைக்களம், அதாவது புதப்பொருள் ஆராய்ச்சி நிலையம் என்றிருந்த இடத்தை தொல்பொருளியல் திணைக்களம் அப்படி எடுத்து பிறகு அதுக்குள்ளே ஒரு சின்ன விகாரை கட்டி அதுக்கு ஒரு பௌத்த துறவியராளை போட்டு அங்கே இப்போ சிங்கள மக்கள் எல்லாம் வந்து அது ஒரு பெரிய வேடிக்கையாக பார்த்து கொண்டு போகிறார்கள். இப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு காணி ஒன்றை பௌத்த துறவியராளுக்கு ஒரு தமிழ் ஆளுரால் விற்றிருக்கிறார். அந்த காணியை விற்ற உடனே இப்போ அதில் பயிற்சி நிலையம்ன்ற ஒரு போர்வையில் அந்த படத்தில் பார்த்தா விகாரின்ற சிப்தானுக்கு பயிற்சி நிலையம்ன்ற போர்வையில் அதை கட்டுகிறார். அன்றைக்கு நாங்கள் பிரதேச சபைங்கிற வெளிகாமந்தற்கு பிரதேச சபையால் போய் அதையெல்லாம் பார்வையிட்டு அதுக்கு உடனடியாக அனுமதி எடுக்க சொல்லி என்ன கட்டிடம்னு சொல்லி எல்லாம் செய்து அப்படி நாங்கள் இன்று போராட்டத்தை நடத்தி அது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சாதகமான சூழ்நிலையாக வந்திருக்கு. இப்போ அனுமதி எடுத்தது கட்டிடத்துக்குன்னா அதே கட்டிடத்தை கட்டுறதுக்கு. இது இப்போ எங்களுக்கு பிரதான பிரச்சனை என்னென்னா, இந்த தொல்பொருளியல் திணைக்களம் ஒன்று வந்தது இப்படியான காணிகளை கையவ. தொல்பொருளியல் திணைக்களத்தில் எந்த ஒரு தனி குடிமகன் போனாலும் கைது செய்கிறதுக்கு போலீஸாருக்கு அனுமதி இருக்குது. அப்போ இதே பிரச்சனை தான். இப்போ தையட்டியையும் தொல்பொருளியல் திணைக்களம் கைப்பற்றி இருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. ஏனெண்டா இப்போ நீதிமன்ற உத்தரவு வருதுன்னா அப்படி ஒரு இருந்தால் தான் நீதிமன்றம் உத்தரவு போடும். சட்டம் எல்லாருக்கும் சமம் தானே. எந்த காணியில் இப்படி பார்த்தா நாளைக்கு வாசலில் கொண்டு வந்து ஒரு புத்த சிலையை வச்சுட்டு போனால் நான் கேட்கலான்னு சொல்லுவேன். நான் ஒரு இந்து மதத்தை பின்பற்றினேன், அதில் புத்த சிலை வச்சால் எவ்வளோ அப்படியானவே இல்லை. உண்மையிலே வந்து இந்த தையிட்டி விகாரி தொடர்பான பிரச்சனை தமிழரிடத்திலேயே ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னால் இதற்கு எதிராகவும் ஆதரவாகவும் கருத்துக்கள் இருக்கிறது. இதற்கு அப்பாலே பார்க்கிற போது எங்களுடைய தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள் என்ற ரீதியில் அவர்களும் இந்த போராட்டங்களினூடாக கலந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் போராட்டங்களை முன்னெடுக்கிற போது இது ஒரு அரசியல், இது ஒரு அவர்களுடைய அரசியலுக்காகத்தான் இந்த விகாரை விடயத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர்கள் மீதும்
விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது இந்த விகாரி தொடர்பாக. இப்படி இருக்கிற போது உண்மையிலே இந்த கட்சி பாகுபாடுகளுக்கு அப்பால இந்த ஒரு விகாரி விடயத்துல கட்சிகளுக்கு அப்பால தமிழ் சமூகம் எவ்வாறாக செயற்பட வேண்டும்? நான் இது நீங்கள் இது கதைச்சதால் நானுங்கிற தமிழ் மக்கள் தமிழ் அரசியல்வாதிகள விஷயத்தை நான் சில தெளிவுபடுத்தல்களை உங்களை முன்வைக்கணும். என்னென்று சொன்னால் இங்கிற தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தமிழ் மக்களை ஒன்றிணைத்து போராட்டத்தை நடத்தினவர். நடத்தில தமிழ் மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக போராடணும், எங்களுக்கு தமிழீழம் கிடைக்கணும் என்ற ஒரு கொள்கையோடு எத்தனையோ ஆயிரம் மாவீரர்களை தியாகம் செய்தார். அன்றைய காலகட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பண்டொன்றை உருவாக்கி அதில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபி புறம்பானி கேட்கல மற்ற கட்சிகளை ஒருங்கிணைச்சு ஒரு கட்டுக்கோப்புகளில் எல்லா தமிழ் கட்சிகளும் இருந்தது. அவர்கள் இதை செய்தார்கள். இன்றைக்கு அவளா கட்சியும் தான் உடைந்து உதிரி கட்சியாக இருக்குது. இது இல்லை, இதை வச்சு அரசியல் செய்கிறதுக்கும் தையட்டி விகாரையை வச்சு அரசியல் செய்கிறதுக்கும் முயற்சிக்கினேன். அன்றைக்கு நடந்த போராட்டம் நடக்க ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர், ஆனால் பேரை குறிப்பிட விரும்பவில்லை, அவர் வேற அந்த போலீஸார் அவரை உள்ளுக்கு விட்டீங்க போய் பார்க்க தமிழ் மக்களால் வாக்கெடுத்து இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இது ஸ்ரீதரன் நம்பி முன்னுக்கு இருந்து போராடி கொண்டு இருக்கிறார். அவரை விடுவினி உள்ளுக்கு விட இல்லை. அப்போ இந்த தையட்டி விகாரில் அவரும் போனவரும் ஒரு தமிழ் ஆள் தானே. அப்போ இதில் அதாவது நாங்கள் அவரை ஒட்டுக்குழு என்று தான் சொல்லணும், இராணுவத்தின் ஒட்டுக்குழு, அதுதான் அவர் உள்ள போகிறார். ஆனால் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர். இப்போ நாங்கள் ஒரு நிலப்பாட்டில் இப்போ தமிழ் மக்கள் எல்லாருமே இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாருமே ஒன்றிணையணும். என்னென்று சொன்னால் எமது நிலம் நமக்கு வேண்டும், இந்த மண் எங்களின் சொந்த மண், இது எங்கன்ற நிலம் எங்களுக்கு வேணும். இதில் எல்லாரும் உறுதியாக இருக்கணும். முண்டை பாருங்கோ, பலாலியில் ஏர்போர்ட் இருந்தது, அது ஒரு சிறிய அளவில் தான் இருந்தது. இன்றைக்கு எத்தனை ஆயிரம் தமிழ் மக்கள் எத்தனை ஆயிரம் ஏக்கர் காணியை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. ஒரு விவசாய பூமி, அது எவ்வளோ மக்கள் வாழ்ந்த இடம். ஒரு மரவள்ளி கிழங்கு பயிற்சிக்கு பேர் போன இடம் அவ்வளோ இல்லை. இன்றைக்கு இராணுவ ஆக்கிரமிப்பில் இருக்குது. இப்போ என்ன அங்கே கிளைமோர் வைக்கிறாங்களா, குண்டு வைக்கிறாங்களா? ஏன் அதை விடினே இல்லை, விடையில்லாமல் தானே வச்சிருக்கீங்க. பத்தாக்குறைக்கு விகாரியை கொண்டு வந்து கட்டினேன். நாளைக்கு அதில் ஒரு சுற்றி வேற ஒரு சிங்கள குடியேற்றம் மாறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. விகாரியை சுற்றி ஒரு 50 குடும்பமோ 100 குடும்பத்தை கொண்டு வந்து குடியேற்றுறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ இதில் தமிழ் அரசியல் தலைமைகள், தமிழ் அரசியல்வாதிகள் மட்டுமில்லை, தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இதை எதிர்காட்டி எதிர்காலத்தில் ஒரு சிங்களமயமாகிற, அதாவது பௌத்த ஒரு குடியேற்றமாக மாறலாம், நாவக்குழி மாதிரி. இப்போ இதில் எல்லாரும் ஒன்றிணையும். உண்மையிலேயே ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிப்பதற்கு முக்கியமாக மக்களுடைய நலன் சார்ந்த ஒரு விடயம் ஒன்று இருந்தது. ஆனால் அந்த கட்சிகளுக்குள்ளே பிளவுகள் ஏற்படுவதற்கு தமிழ் மக்களுடைய கொள்கைகளாக ஒன்றிணைகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகள் அதிகார மோகம்தான் அப்படியான பிளவுகளுக்கு காரணமாக இருந்தது என்பதையும் நாங்கள் மறந்துவிட முடியாது. என்னென்னு சொல்லிச்சுன்னா உங்களோட கருத்தில் இருந்து நான் சில விஷயங்களை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதனையும் தாண்டி இந்த விகாரி விடயத்தில் கட்சிகளுக்கு அப்பாலே செயற்படுகின்ற போது இந்த கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஏன் இந்த விகாரி விடயத்தில் ஒரு தெளிவான ஒரு புரிதலை மக்களுக்கு கொடுக்க முடியாமல் இருக்கிறது? என்னன்னு சொல்லி சொன்னால் தொடர்ச்சியாகவே போராட்டங்கள் முன்னெடுக்கிற போது அங்கே அந்த மக்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இந்த விகாரி விடயம் எவ்வளவு தூரம் தற்போது இருக்கிறது, இதை பாராளுமன்றத்தினூடாக எவ்வளவு தூரம் இந்த அரசாங்கத்திற்கு இது தொடர்பாக தெளிவுபடுத்தலாம், இல்லாட்டி இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது இந்த விகாரி விடயத்தில் என்று சொல்லி ஒரு தெளிவான ஒரு விடயத்தையும் கொடுக்க முடியாமல் இருக்கிறது. நான் ஒன்றா தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்றிணையணுமெண்டா தலைவர் பிரபாகரன் இருந்தால் தான் ஒன்றிணையணும், இல்லையென்றால் ஒன்றிணைய மாட்டேன். அந்த காலத்தில் ஒரு பயம் இருந்தது. இப்போ எல்லாரும் நின்றவே போனவே எல்லாரும் அரசியல் அண்டின, எல்லாரும் போய் போராடுறமண்டின. ஒரு கட்சி காலமாக போராடும், திருப்பி இன்னொரு கட்சியின் பின்னிறம் போராடும். அப்படியான ஒரு சூழ்நிலை வந்துட்டு. மற்றது அரசியல் என்றது இப்போ ஒரு எல்லாரும் ஒரு அதிகாரம்,
மக்கள் இப்போ அதில் என்னண்டா இப்போ விகாரைக்கு போராடினா நாங்கள் போய் தமிழ் காணியை மீட்கிறோம்ன்ற போராடுறோம், மக்கள் எங்களுக்கு வாக்கு போடும்ன்ற ஒரு எண்ணத்தை அவர் நிற்கிறார். அதில் நீ பெரியாள் நான் பெரியாள்ன்ற ஒரு குழப்பத்தை அவைக்குள்ள வருது. ஒருவேளை இந்த பிரச்சனையை இப்படியே வைத்திருப்பதனூடாக அரசியல் செய்ய நினைக்கின்றார்களா? உண்மையால்தான் இதை தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்றதா இந்த ஒரு இதில் என்னென்று சொன்னால், இப்போ சொல்லின முன்னே இருந்த அரசாங்கம், அதாவது கோத்தபய ராயபக்சவோ ரணில் விக்ரமசிங்கவோ அவையில் இருந்த காலத்திலான் அது கட்டுப்பட்டது. நாங்கள் வந்தா பிறகு கட்டி முடித்த பிறகுதான் அரசாங்கம் ஆட்சி அமைச்சது. அதாவது தேசிய என்பிபி தேசிய மக்கள் என்பிபி அரசாங்கம் தாங்கள் ஆட்சியை அமைத்தன்று சொல்கிறார்கள். சரி, அவை இருக்கேக்க ஆட்சி அமைச்சுட்டாக்க ஒரு வருஷம் ஆச்சு. மக்கள் போராடி கொண்டு இருக்கிறேன். எல்லாரும் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று அன்று ஜனாதிபதி சொல்லி கொண்டு இருக்கிறார். தமிழ் மக்களின் பிரச்சனை இது. நாங்கள் தமிழ் மக்களும் ஊழலை எதிர்க்கிறோம் தான், நாங்கள் ஊழலை ஆதரிக்கல. தமிழ் மக்களும் சமத்துவமாக வாழணும் எதிர்பார்க்கிறோம் தான். எங்கள்கிட்ட அடிப்படை பிரச்சனையை தீர்க்கட்டு. பௌத்த குடியேற்றங்கள் நிப்பாட்டு வரா. இந்த விகாரைக்கு என்ன தீர்வு சொல்கிறார்? அமைச்சர் ஜாழ் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் இருக்கிறார். இந்த கண்டக்க போராட்டம் நடக்குது. தேசிய என்பிபி அரசாங்கத்தின் ஒருத்தரும் இந்த போராட்டத்தில் வந்து உங்களோட போராட்டம் என்ன தீர்க்கிறோம் என்று சொல்லி இன்று வேறு ஒருத்தரும் சொல்லி, இளங்குமரன் எம்பியாக இருக்கலாம், ரஜீவன் எம்பியாக இருக்கலாம், பவானந்தராயா எம்பியாக இருக்கலாம், ராமலிங்கம் சந்திரசேகரன் அமைச்சராக இருக்கலாம். ஆறாவது இதை நாங்கள் தீர்க்கிறோம், இதுக்கு என்ன தீர்வுன்ற ஒரு இதை ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு முன்னிலைப்படுத்தட்டும் பார்ப்போம். மக்களுக்கு அது ஒரு தீர்ப்பை கொடுக்கட்டும் பார்ப்போம். இது கட்டுறது பிள்ளையோ சரியோ ஏர்டெல் இல்லத்தில் கட்டுப்பாடுது, அவைக்கு காணி என்ன மாதிரி ஒரு தீர்ப்பு கொண்ட கொடுக்கட்டும் பார்ப்போம். சரியான தீர்ப்பை முன்வைக்கணும் இல்லையே. உண்மையிலே இந்த ஒரு பிரச்சனை தொடர்பாக பேசுகிற போது அதாவது அந்த காணி குறிப்பிட்ட அந்த விகாராதிபதியினுடைய காணி தவிர்ந்த ஏனைய காணிகள் மக்களிடம் கொடுப்ப இருப்பதான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருந்தது. அது சாத்தியப்படுமா, இல்லாட்டி அவ்வாறாக நாங்கள் அந்த காணியாவது இப்போதைக்கு வாங்கி கொண்டு மீண்டும் எங்களுடைய போராட்டங்கள் வலுப்பெறுமா? இப்போ இது ஒரு காணி தானே, இதில் விகார கிடக்கண்டு வைங்க, உங்களை அது இல்லை இது இல்லை சுற்றி வர உங்களை இருக்க விட்டாச்சு. விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பக்கத்து வீட்டுக்காரன் யாரே கல்லறிவான், இஞ்சாலிக்காரனும் கல்லறிவான். அப்போ விடுவாங்களோ? இல்லை இல்லை, விடுவதாக சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் இது ஒரு விட இது அது இல்லை, விடுகிறன்றது பொய்க்காத. 2 ஏக்கர் விட போகிறாண்டு ஒரு அது உத்தியோகபூர்வமான அறிவிப்போ எனக்கு தெரியாது. அப்படி ஒரு கதை ஒன்று பரவுது. விகார இருக்கைகளில் பக்கத்தில் விட்டாலும் பிரச்சனை. விகார இருக்கிறதும் ஒரு தனியாற்ற காணி. அவருக்கு என்ன பதில் சொல்லும் அரசாங்கம்? அந்த அவளா காணிய அதில் ஒரு பிரதேசம் என்ற ரோட்டும் குறுக்க போகுது, அதுலேயும் விகாரம் வந்திருக்கு. இப்போ அந்த பின்காணிக்காரன் இந்த ரோட்டாலானே தண்டை வீட்டுக்கு போகணும், ஏதால போகிறது மற்றது. இப்போ அது உயர் பாதுகாப்பு விலையும் இல்லை. அதே அப்படி இவ்வளவு கட்டுப்பாடுகள் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், சாதாரணமாக விடலாமே. இவைக்கு என்ன பயம்? என்ன ஆக்கள் போய் விகாரை இடிச்சு போடுவீன்னு பயமா? விகாரைக்கு மட்டும் பாதுகாப்பு போடுறாங்க, மற்ற இடங்களை விட்டுட்டு. விகாரை காணிக்குரியவர் பிறகு வழக்கத்துடன் அதையும் பிடிக்கினே இல்லையே. உண்மையிலே போராட்டங்கள் நடைபெறுகிற போது கைதுகளை முன்னெடுப்பதும் இல்லாட்டி புலனாய்வாளர்களூடாக அச்சுறுத்தல்கள் வருவதும் தொடர்ச்சியாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற போது இந்த போலீஸ் காவல்துறையினூடாக மக்களுக்கு ஒரு வகையில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாகவே நீங்கள் போராடினால் இவ்வாறான அடக்குமுறைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவ்வாறான ஒரு பய உணர்வை காட்டுவதற்கு தான் இவ்வாறான சம்பவங்கள் நிகழ்கின்றதா? இப்போ அன்றைக்கு கைது செய்த இடத்தில் சில நேரம் நாங்களும் அதில் கைது செய்யப்பட்டிருக்கலாம், ஆனால் நாங்களும் அதில் போராடி கொண்டு தான் இருந்த நாங்கள். இப்போ இது ஒரு என்னென்று சொல்கிறது, ஒரு பெருட்டு. நீதிமன்ற உத்தரவை கொண்டு வந்து கைது செய்கிறது, பிணை கொடுக்குறது, சில நேரம் இன்னும் விளக்க முறையிலையும் வச்சிருக்கலாம். இப்போ அதில் போலீஸார் சரி, கைது செய்கிறவ சரி, நீதிமன்றம் சரி, இன்று வர போராடுற ஆக்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்குறது தயார் இல்லை. இதுக்கு என்ன தீர்வுன்றது சரி. அதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி
இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய ஜனநாயகம், இப்படி எல்லா கட்சியும் போராடும். அந்த 10 கட்சி என்றா 10 கட்சியின் தலைவரையும் கூப்பிட்டு விகார சம்பந்தமாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையின் கீழே, அதாவது புத்த சாசன அமைச்சு, மற்றது அரசாங்க அதிபர், இப்படி முக்கியமான ஆக்களை உள்வாங்கி ஒரு தீர்வை கொடுக்கட்டும் பாப்போம். இங்கே அமைச்சர் செய்வரா இதை கூப்பிட்டு கதைக்கணும். ஏன் போராடுறீர்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, விகார தான் பிரச்சனைண்டா அந்த விகார காணி உரிமையாளரையும் கூப்பிடுறது, அந்த என்ன செய்கிற அடுத்த கட்ட நடவடிக்கை ஒன்றையும் செய்யினேன் இல்லை. இந்த அவர்கள் செய்வதற்கு அப்பாலே இது மிகப்பெரிய ஒரு விடயம் இருக்கிறது. என்ன சொல்லிச்சுன்னா, அவர்களும் தன்னிச்சையாக சில விடயங்களை முடிவெடுக்க முடியாது, ஆனால் சில விளக்கங்களை கொடுத்திருக்கலாம். அப்படியா? இல்லை, இப்போ இருக்கிற அரசாங்கத்திட்ட இங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சர்மாரோ ஒரு காலமும் தனியாக முடிவெடுக்கலை. இப்போ முந்தி இருந்த அரசாங்கத்தில் ஒரு அமைச்சர் நேரடியாக முடிவெடுப்பார். இப்போ இருக்கிற அரசாங்கம் அதாவது அவைக்குள்ள ஒரு குழு அமைச்சு அங்கே அவை திருப்பி கூப்பிட்டு கதைச்சி அதைத்தான். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், இங்கே ஒருங்கிணைப்பு குழுன்ற தலைவராக இருக்கட்டும், அவர் ஒரு விஷயத்தை கதைக்க மாட்டார். ஏன் வடக்கின்ற ஆளுநர் கொடுத்து ஒரு விஷயத்தை கதைக்க மாட்டார். அவர் அங்கே கதைச்சு என்னதை சொல்லினோ அதைத்தான் இங்கே கதைப்பினேன். அப்போ அவன் முடிவெடுக்கலாம். நான் சொல்கிறேன் என்னென்னா, இதுக்காண்டி போராடினதான் இந்த விகாரைக்காண்டி காணி உரிமையாளர், மற்றது அரசியல் கட்சிகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு அமைச்சர் என்கின்ற கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இங்கே என்ன செய்யணும், கூப்பிடணும். மூலாவதியை கூப்பிட்டு கதைக்கணும். இந்த விகாரை இப்படி கட்டப்பட்டிருக்கு, இது தனியாற்ற காணி, சுற்றி வர தனியாற்ற காணி இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்கணும். என்னென்ன அபிப்பிராயம் கேட்டு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுக்கட்டும்பா. கொடுக்க மாட்டேன்னு. உண்மையிலே இந்த போராட்டம் தொடர்பாக இனி எதிர்வரும் காலத்தில் எவ்வாறான செயற்திட்டங்கள் முன்னெடுக்க இருக்கிறது? தங்களுடைய சொந்த காணிகளை மீட்பதற்காக மக்களும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆக இது எதிர்காலத்தில் எப்படியாக இந்த போராட்டம் வலுப்பெற போகிறது? என்னென்று சொன்னால், இப்போ ஜாழ் மாவட்டத்தில் வளலா தொடக்கத்திலிருந்து இஞ்சால மயிலட்டி காங்கேசந்துறை, இஞ்சால இது காங்கேசந்துறைக்கு இஞ்சால கொஞ்சம் இடம், அது மட்டும் இன்று வரை உயர் பாதுகாப்பு வலயம் மண்டு வச்சு கிட்டத்தட்ட 10,000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணியை அரசாங்கம் வச்சிருக்கு. இராணுவ முகாம் இருக்காங்க. சரிதானே? ஏர்போர்ட்டுண்டா இப்போ நாட்டில் பயங்கரவாதம் இல்லைன்னு சொல்கிறீங்க, நாட்டுக்கு அச்சுறுத்தல் இல்லை. அப்போ இதை வச்சிருக்கேன். ஏர்போர்ட்டுண்டா ஏர்போர்ட்டை சுற்றி முட்கம்பி வேலி போட்டுட்டு சனத்தின் காணியை கொடுக்குறாரு. மயிலட்டியில் என்ன ஏர்போர்ட்டும் கிடக்கு, மயிலட்டியை ஃபுல்லாக கொடுக்கலாமே, சனத்திட்ட பசாவலான் ஃபுல்லாக கொடுக்கலாம். காணியை கொடுக்கணும், மக்களின் காணியை நீங்கள் மக்கள்கிட்ட ஒப்படைங்க. இராணுவ முகாமுக்கு பொது வழிகள் இருக்குத்தானே. இந்த வெள்ள வழியில் இராணுவம் கேம்ப் போட்டு வச்சுருக்கு. யாரையும் கேட்கினேன் இதில் போட்டு வச்சுக்கினேன். கடற்கரையில் இடம் இருக்குது, போட்டுட்டு இருக்கிறான். சனத்தின் உறுதிக்காணியை மக்கள்கிட்ட ஒப்படைங்க. ஒரு வருஷம் வந்துட்டின 100 ஏக்கரை விடலாம் தான். ஒரு வருஷத்தில் 100 ஏக்கரை விடட்டும், மிச்சம் 10,000 படிப்படியாக இருந்தாலும் விடட்டும். உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட நேர பகுதியில் ஏராளமான விடயங்கள், அதாவது இந்த பீகாரை தொடர்பான விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய வலி தெற்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய சுரேஷ்குமார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி, வணக்கம்.